காயல் படம் உங்களுடைய ஒரு ரியல் லைஃப் ஸ்டோரி அப்படின்னு கேள்விப்பட்டோம். அத பத்தி டீட்டெயில்டா சொல்லுங்க. எப்படி இது படமா அமைஞ்சது? இது படமா பண்ணணும் அப்படின்னு நான் நினச்சது வந்து, ஆக்சுவலா நான் எழுதி வச்சிருந்தது ஒரு பெரிய ரயில்வே ஸ்டேஷன் பத்தி ஒரு ஸ்டோரி அது. ஒரு ஆ. ரயில்வே ஸ்டேஷன் ஒரு உலகம் நீங்க எப்பவுமே பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். ஒவ்வொரு ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளேயும் ஒரு உலகம் இருக்கு. ஆமா. ஸோ பட் அதோட பட்ஜெட் பெருசு. எந்த பெரிய தயாரிப்பாளர்கள் கூட ஃபர்ஸ்ட் டைம் டைரக்டர் அதுவும் ஒரு லேடின்னா, அவ்வளோ பட்ஜெட் குடுக்க யோசிப்பாங்க. கண்டிப்பா. ம். அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும். ஸோ சின்ன பட்ஜெட்ல என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது, இது எ நடந்த ஒரு கதை. இத சொல்லணும்னு தோணுச்சு. ஆக்சுவலா நம்ம பெண்கள் நம்ம கதைகளை சொல்றதில்ல. உண்மையா ஆமா. அன்எடிட்டட் ஃபார்ம் வந்து யாரும் தெரியாது. நமக்குள்ளேயே வச்சு, நமக்குள்ளேயே நம்ம அம்மாச்சிலேருந்து பார்த்தீங்கன்னா, அதான் ஆமா. கதை. கா எல்லாம் நம்ம காத்துல பேசுவோம், செடியோட பேசுவோம். ஆனா ஆமா. மனிதர்களோட நம்ம ஏன்னா அந்த ஃபீலிங் ஆஃப் பீயிங் ஜட்ஜ்டு வந்து நமக்கு வரும். அதுல இந்த கேப்ஷன்ஸ்லாம் குடுப்பாங்க. கருப்பு கலாச்சாரம் எக்ஸெட்ரா, எக்ஸெட்ரா. ஸோ ம். நம்ம எல்லாருமே அமைதியாவே செத்து போயிடுவோம். ஸோ அப்படி இல்லாம ஒய் நாட் ஷேர் மை ஸ்டோரி? ஸோ தட் இன்னொருத்தருக்கு அது நடக்காம இருக்கிறதுக்கு அப்படிங்கிறது தான் அதோட கோர் பாயிண்ட். ஓகே.